ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மூவி என்னன்னா, ஹாலிவுட்டில் சயின்ஸ் ஃபிக்ஷனாக ரிலீஸ் ஆன ப்ராஜெக்ட் ஹேல் மேரி. இந்த மூவியோட ஸ்டோரி அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். சயின்ஸ் ஃபிக்ஷன்னாலே நிறைய புரியாத விஷயத்த சொல்லியிருக்கானுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெளிவாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவினாவே எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்பேஸ் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவினா ரொம்ப பிடிக்கும். ஸோ என்ன மாதிரி உங்களுக்கும் ஸ்பேஸ் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி பிடிக்கும்னா கண்டிப்பாக அந்த மூவி உங்களுக்கு பிடிக்கும். அதனாலே ஆரம்பத்திலேயே சொல்லிடுறேன், இந்த மூவி ரொம்பவே நல்லா இருக்கு. முடிஞ்ச இந்த வீடியோவை போய் ஸ்கிப் பண்ணிட்டு கூட போய் மூவியை பார்த்துருங்க, நல்லா இருக்கு. ஓகே, இந்த மூவியோட ஸ்டோரி என்னன்னு பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ஹீரோ ஒரு ஸ்கூல் டீச்சர், அதுவும் சயின்ஸ் டீச்சர். ஸோ அதனால எக்ஸ்பிளைன் பண்றாங்க. சரியா 2 வருஷத்துக்கு முன்னாடி சன்லேருந்து வீனஸ்க்கு ஒரு ரெட் கலர் பார்ட்டிகல் லைன் ஒன்று போகுதுன்னு சொல்றான் நம்ம ஹீரோ. அதுக்கு அவங்க ஸ்டூடெண்ட் எல்லாம், சார் இதனால ஏதாவது பிரச்சனை வருமானு நம்ம ஹீரோ கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்றோன்னா, பெருசா ஒன்றும் இல்லை, ஒரு 15-30 வருஷத்துக்குள்ள நம்ம சூரியனோட ஒளி மங்க ஆரம்பிச்சிரும், அதாவது டெம்பரேச்சர் குறைய ஆரம்பிச்சிரும்னு சொல்றான். அது ஹீரோவோட ஸ்டூடெண்ட் இருந்துக்கிட்டு எக்கனாமிக் கிராஷ் ஆயிருமா, சாப்பாடு இல்லாமல் எல்லாரும் கஷ்டப்படுங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஹே ஸ்டூடெண்ட்ஸ், யாரும் பயப்படாதீங்க, இந்த வேர்ல்டுல ரொம்பவும் இன்டெலிஜென்ட்டான பிரைன்ஸ் எல்லாம் சேர்ந்து இதுக்கான ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிப்பாங்கன்னு நம்ம ஹீரோ சொல்றான். அதை சொல்லி 1/2 hour கூட ஆகல, நம்ம ஹீரோவை தூக்கிட்டு போயிடுறாங்க. எங்கடா தூக்கிட்டு போறீங்கன்னு கேட்டா ஒரு ரிசர்ச் லேபுக்கு தூக்கிட்டு போறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோக்கு மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற எல்லா சயின்டிஸ்ட்க்கும் தெரியுது, அந்த ரெட் கலர் பார்ட்டிகல் லைன்ஸ் இருக்குல்ல, அது ஃபுல்லாவே வாட்டரால் ஆகுது. அது CO2 தேடி வீனஸ்க்கு போகுதுன்னு தெரிய வருது. ஆனா இங்க அது மட்டும் பிரச்சனை இல்லை, அந்த ஒரு ரெட் லைன்னால இங்க இருக்கிற எல்லா ஸ்டாரும் ஒரு வைரஸ் மாதிரி பாதிக்கப்படுது. ஆனா ஒரு ஸ்டாரை தவிர, அந்த ஸ்டாரோட நேம் தான் டார்சிட்டி. இது பூமியில இருந்து 11.9 லைட் இயர் தூரத்துல இருக்கு. அந்த ஸ்டாருக்கு மட்டும் ஏன் இந்த ரெட் லைனால எந்த ப்ராப்ளமும் வரலன்னு தெரிஞ்சா இதுக்கு ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிச்சலாம் நாங்கள் இருக்கிற சயின்டிஸ்ட் எல்லாம் சொல்றாங்க. ஒரு ஸ்பேஸ் ஷிப்பை ரெடி பண்ணி அந்த ஸ்டாருக்கு போயிட்டு அந்த ஸ்டாருக்கு ஏன் எந்த ஒரு பாதிப்பும் இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டு சாம்பிள்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி ப்ரோப்ஸ் எல்லாம் அனுப்பணும். போகிறதுக்கு மட்டும்தான் ஃபியூல் இருக்கு, திரும்ப வரத்துக்கு ஃபியூலே இல்லை. இது ஒரு ஒன் சைடு மிஷின், போனாங்கன்னா திரும்ப வர முடியாது. அந்த மிஷின்ல ஸ்டார்டிங்ல ஹீரோ இல்லை, ஆனால் எக்குத்தப்பா போய் அந்த மிஷின்ல மாட்டிக்கிறான். ஸோ இதாங்க ஸ்டோரி. சும்மா மூவியோட மேக்கிங் இருக்கு பாருங்க, செமையா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதுல இன்னும் நிறைய சின்ன ஸ்டோரிஸ் வருது, ரொம்பவே நல்லா இருக்கும். நம்ம ஹீரோ எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த சாம்பிள்ஸ் எல்லாம் எடுத்து பூமிக்கு அனுப்பிச்சானா இல்லையா, அவங்க பூமியை காப்பாத்தினாங்களா இல்லையா. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோக்கு ஸ்பேஸ்ல ஒரு ஃப்ரெண்டும் கிடைப்பான், அவன் பேர் தான் ராக்கி. அவன் செம்மையா ஃபன் பண்ணுவான். அந்த காமெடி சீன் எல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும். சின்ன காமெடி சீன் தான் ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம வேர்ல்டுல இருந்து ஏலியன்ஸ் வேர்ல்டுக்கு போனா நம்மள அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க வேர்ல்டுல இருந்து நம்ம வேர்ல்டுக்கு ஏலியன்ஸ் வந்தா நாம அவங்கள என்ன பண்ணுவாங்க. இந்த விஷயத்த லைட்டாக சொல்லியிருப்பாங்க, ஆனால் நானே அதை புரிஞ்சுக்கிட்டேன். சன்னு, வீனஸ், மெர்க்குரி, ஹைட்ரஜன், CO2, டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், ஒயிட் லைனு, ரெட் லைனு, அமீபா, செல்லு, எர்த்து. ஸோ இப்படியெல்லாம் நிறைய ஸ்கூல் படித்த விஷயத்தெல்லாம் ஞாபகப்படுத்தி விட்டாங்க. ஆனால் எதுவுமே புரியல, ஏன்னா நம்ம இப்போ வளர்ந்துட்டுங்களா, அதான் ஒன்றும் புரியல. சின்ன வயசுலனால எல்லாம் புரிஞ்சிருந்துச்சு. ஸோ இந்த மூவி பேர் தான் ப்ராஜெக்ட் ஹேல் மேரி. இது 2026 ரிலீஸ் ஆச்சு. மூவியோட லென்த் என்னன்னா 2.5 மணி நேரம். தமிழ் டப்பிங்கில் இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. கிராஃபிக்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. உங்களுக்கு விண்வெளியை பற்றி பிடிக்குன்னா இந்த மூவியை பாருங்கள், ஏன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த மூவி உங்களுக்கு பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டெலிகிராம் சேனல்ல லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த மூவி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பை கைஸ். சூரியன் அழிஞ்சிட்டே வருது.